கேளுங்க. நீ ஆரம்பி. அட நீ இதை பத்தி பேசி ஆரம்பி. நான் இதுக்கப்புறம் கேள்வி வச்சுக்கிறேன். ஐயா தியாகி இமானுவேல் சேகரனுடைய 67வது நினைவேந்தல் என்பது எங்களுக்கு இது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. எங்கள் மக்களுடைய வாழ்வியல் போராட்ட காலத்தில் தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஐயா இமானுவேல் சேகரன் சிந்திய ரத்தம் முடியாட்சிக்கு பிறகு முடியாட்சி, அந்த முடியாட்சி காலத்திற்கு பிறகு வந்த இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள் மருதநில மக்களான இந்த மல்லர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய வரலாற்றை மீட்டெடுத்து அரசியல் தளத்தில் அதிகாரத்திற்கு வரும்போதெல்லாம் இந்த கொலைக்களங்கள் அரங்கேற்றப்படுகிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட கொலைப்பணி. ஐயா இமானுவேல் சேகரன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைமை அல்ல. அவருடைய 18வது வயதில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடி 3 மாதம் சிறை சென்றவர், 7 மொழிகளை கற்றறிந்தவர். அவருடைய அரசியல் காலம் என்பது ஒரு 5 ஆண்டு காலமாக இருந்தாலும் அரசியல் களத்தில் அன்றைய இருந்த காங்கிரஸ் கட்சி, அன்று அதிகாரத்தில் இருந்த பார்வர்டு கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வரும் காலங்களில் ஐயா இமானுவேல் சேகரனுடைய அரசு வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிடும் என்ற நோக்கோடு திட்டமிட்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அவருடைய இறப்பு என்பது எங்களுக்கு விதைக்கப்பட்ட அரசியல் களம் என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இமானுவேல் சேகரன் ஒரு சிலர் தன்னோட இயக்கத்தை வளர்ப்பதற்காக அவர் வெட்டுப்பட்டு இருந்தவர் அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வெட்டுப்பட்டு செத்தாருன்னா அவராக வெட்டி செத்துக்கிட்டாரா? அதாவது தலித் அமைப்புகள் திராவிட அமைப்புகள்லாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நம்ம மறுதளிச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற கொலைகளையும் இது போன்ற வன்மத்தையும் நம்ம கடத்தக்கூடாதுங்கிறதுல நம்ம சரியா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அவராக வெட்டிட்டுலாம் சாகலை, வெட்டப்பட்டவர். முதல் குற்றவாளியாக இருந்தது முத்துராமலிங்க தேவர்னு எல்லாருக்குமே தெரியும். சரிவர சாட்சிகள் சொல்லப்படாதான் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ஐயா இமானுவேல் சேகரனோட கொலைப்பலிக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகள் யோக்கியனும் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம என்ன சொல்றோம், அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற கொலைப்பலிகள், இது போன்ற ஒரு சாதிய சிக்கல்களை கொண்டு வரக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். கொண்டவனுக்கும் குருவூச, கொலை செய்யப்பட்டவனுக்கும் குருவூச. தலித் அமைப்புகளோட கேள்வி அதானே. அப்ப அதை விவாதிப்போமா? விவாதிச்சோம்னா பெரும் சிக்கலை உருவாக்கும். நல்ல தாய் ஒருத்தனுக்கு முந்தானே விரிச்சு முளைப்பால குடித்தவன் அடுத்த தலைமுறைக்கு வன்மத்தை கக்க மாட்டான், விதைக்க மாட்டான். நம்ம என்ன சொல்றோம், அவர் இறைவன் ஆகிட்டார். ஒருவன் பெரும் படையை திரட்டி ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் அளித்தால் அங்க அவன் தலைவனாகிறான். இவர் பெரும் படையை தனி ஒருவனாக எதிர்த்ததால் அந்த இடத்துல ஒரு இறைவனாகிறார். எல்லாம் தலைவராக இருக்கும்போது இமானுவேல் சேகரன் இறைவனாக இருக்கிறார். அதான் இறைவன் இமானுவேல் சேகரன் நம்ம பேசுறோம். அதே அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் தான் கண்டிக்கணும். நம்ம கடந்து வரோம். யார் வீட்டில் மொழி வரைக்கும் பிணைஞ்சதுங்கிறதுக்காக இல்லை. நாம் பட்ட அடியும், நாங்கள் பட்ட வேதனையும், நாங்கள் அரசியல் இழந்து இந்த இடத்தில் நாங்கள் போராடக்கூடிய கால சூழ்நிலை எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுப்போம். கடந்த கால சம்பவங்களை நாங்கள் வரலாறாக பார்க்கிறோம், வன்மமாக பார்க்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறா? இதை வன்மமாக பார்த்தால் கடுமையான பின்புலத்தை சந்திக்க வேண்டியது. நல்லது அத்தவே அலைஞ்சவே ஆகாதவே நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி தமிழ் உச்சரிக்க தெரியுதா அவனுக்கு? அது ஆனால் வரலாறு பேசணும், உட்காந்து பேசணும்ல. வா நீ வா, இல்லை உன் அண்ணன் தம்பி அல்லக்கை இருக்கலாம், அவன் அனுப்பு. ஏதாவது பேசி முடிவுக்கு வரணும்ல. பாண்டிங்கிறவனுக்கு அவனுக்காவது பொருள் சொல்ல தெரியுமா? அதற்கான வேறு சொல்ல தெரியுமா? பொருள் தமிழுக்கான இலக்கணம் என்ன, அதற்கான பொருள் என்ன, சிறப்பு லாக்கான தகுதி என்ன இருக்கு, அதெல்லாம் பேச தெரியுமா? நீ போடணும்னா போட்டு எங்கள்கிட்ட குறுக்க வராத. எங்கள்கிட்ட குறுக்க வரலாறு பேசினா மூக்கு எத்தனை தடவை உடைக்கிறதுக்கு, மூக்க எத்தனை தடவை தம்பி உடைக்கிறது? அதனால் வரலாற்று தளத்தில் யாரிடம் சமரசம் இல்லை, யாரிடம் மொழி வரைக்கும் பிணைஞ்சதுங்கிறதுக்காக நாங்கள் பேசலை. தமிழர் அரசு, தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு கலாச்சாரம், வா ஒன்றா அனுப்போம், அதிகாரத்தை பிடிப்போம், திராவிடத்தை அடித்து உரட்டுவோம். இங்கே 5000 பேர் 10,000 பேர் கொண்ட சமூகம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கான காரணம் என்ன? பெரும்பான்மையான சமூகங்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்கான். அதை கடந்து போவோம். மீண்டும் இமானுவேல் சேகரன் வந்தாவா வரலன்னா கூப்பிட்றோமா, நாங்கள் அழைக்கிறோமா? எல்லா தலைவருக்கும் நிறை இருக்கு, குறை இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அதே இமானுவேல் சேகரன் ஒன்று களத்தில் தம்பி ஒன்று வெட்டுப்பட்டு சாகணும், இல்லை குத்துப்பட்டு சாகணும். அதான விதி, அதானப்பா விதி. அப்போ தண்ணின பகையில் வெட்டுப்பட்டு செத்துருக்காரு அப்படின்னா அதுக்கான சதி என்ன இருக்கு? அதை ஆய்வு பண்ணுமா, உட்காந்து பேசுவோமா? ஒரு குற்றவாளி அதே நேரத்தில் கால்புடி நெல்லுயிருக்காக போராடியா அந்த தஞ்சை தரணி தமிழகத்தின் நெருக்களஞ்சியத்தில் கோபாலசாமி ஒரு 47 பேரை வெட்டி படுகொலை செஞ்சது விடுதலை செய்யப்பட்டாரு. யோக்கியவனா மக்கள் மன்ற 47 துண்டாவனை வெட்டி கொண்டானா கொள்ளலையா? புரிஞ்சுட்டே தம்பி. நம்ம இது போன்று அந்த கொலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு சொல்ல போய் விரும்பலை. அந்த சமூகங்கள் பார்த்து அவன் வாய் அடைச்சா சொல்லி ஒன்று அவனை பேசி சரிப்படுத்தணும். புரியுதுங்களா? இல்லைனா மறுபடியும் இமானுவேல் சேகரனோட கொலையை பேச யாரா நீ கொண்டங்கிறத நான் மக்கள் மத்தியில் பேச வேண்டியது. புரிஞ்சுட்டியா? இங்கே எவனுக்கு என்கிட்ட அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். புரிஞ்சுட்டியா தம்பி? என்கிட்ட அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம்.
என்கிட்ட நிலம் இல்லாமல் இருக்கலாம், நான் இந்த இடத்துல வந்து நான் கூலியாக கூட எவன்ட்டி அடி வளைஞ்சு போய் நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் கடந்து வந்த பாதையை வரலாறாக பார்க்குறோம். நீ வன்மமாக பார்க்குற, நீ வன்மமாக பார்த்தேன்னா நானும் வன்மமாக பார்க்குறேன். நீ யாருங்கிறது பொது சமூகத்தில் மூக்க உடைச்சியா நேராக வர துப்புள்ள மக்கள்ல நீ எதுக்கு நீ வரலாறு பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுங்கடா தனியாக பேசுங்க. ஏன்டா ஐயா இமானுவேல் சாரோட குருபூசைக்கு யாராவது நம்ம கூப்பிட்டோமா? வந்தே விமானமே அத்தை அணைஞ்சவன எவனை கூப்பிட்டோம் நம்ம? புரிஞ்சுட்டா தம்பி? எனக்கு எப்படி 100 ஆண்டு காலம் போகிற 57 அவர் இறந்துருக்காரு, இன்னைக்கு 67 நினைவேந்தல் அரசு வந்து நான் கேட்கும் பொழுது கொடுக்கல, ஆனால் காலம் கணிச்சு இன்னைக்கு வந்து அவருக்கு மணிமண்டபம், அவருக்கு அரசு விழா. அது போன்ற எமக்கான அரசு வரும்போது எமக்கான கோரிக்கை நிறைவேறும். இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம் நீர்த்து போயிருக்கலாம். அரசியல் தலைவர்கள் முன்னெடுக்கல, இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு வாயும் திறக்காம இருக்கு. பிஜேபிக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க, அவங்களோட நிலைப்பாடு என்ன மாதிரி தான் இருக்கு? அதாவது சீனிவாசன் பிள்ளை 1924 மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது தேவேந்திர குல திருக்குள பல்லவி 1924 வந்து பிற்படுத்தப்பட்ட எங்களை பட்டியலில் சேர்க்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு ராமசாமி படையாச்சி போராடி வண்டியர்கள் வெளியில் வந்து சவுந்தரபாண்டிய நாடார் போராடி நாடார்கள் வெளியில் வந்து புரிஞ்சுக்கிட்டா இது ஒவ்வொரு சமூகமும் போராடி வெளியில் வந்துருச்சு. ஆனால் என்னை திட்டமிட்டு அந்த இடத்துல தெலுங்கர் அரசு என்னை உள்ளே வச்சு ஒருதாய் மக்களான வன்னியர்களும் பல்லர்களும் பிரித்து குண்டாடுங்க. அதான் வரலாறு. அப்போ எனக்கான கோரிக்கை இப்போ 100 ஆண்டு ஆயிருக்கேன் பேரப்படுறது. எங்கள் தலைமுறையிலே பட்டியல் தானாக கழியும். அதற்கான காலம் எனக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய அருள் இருக்கு. எனக்கு பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்றம்